கோவை சாய்பாபா காலனி கே புதூர் பகுதியைச் சேர்ந்த வசந்தா தண்டபாணி தம்பதியர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோவை மாவட்ட காவல்துறையிடம் புகார் ஒன்றை அளித்திருந்தனர். அதில் தனது மகளான அபர்ணாவை ஈஷா மையம் மூளை சலவை செய்து வருவதாகவும் அவரை துறவரத்திற்கு தள்ள முற்படுவதாகவும் கூறியிருந்தனர். இந்த நிலையில் அத்தம்பதியர் வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த காமராஜ் மற்றும் தன்னார்வலரான சிவா ஆகியோர் தன்னை வற்புறுத்தி புகார் அளிக்க சொன்னதாக கூறியுள்ளனர். நான் காமராஜ் அந்த பேராசிரியர் அப்படின்னா அப்போ அவர் சொன்னார், என்னுடைய 2 மகள்களும் ஈஷாவிலேருந்து போனதுலேருந்து அவங்கள சன்னியாசியாக மாற்றிட்டாங்க, மொட்டை அடித்து இது பண்ணிட்டாங்க, நாங்கள் போய் கூப்பிட்டாலும் அவங்க விடுறது கிடையாது, உங்கள் மகளை நீங்கள் அனுப்பினீங்கன்னா உங்கள் மகளையும் அந்த மாதிரி சன்னியாசியாக மாற்றிடுவாங்க, மொட்டை அடிச்சுட்டு உங்களுக்கு மீட்டு கொண்டு வரவே முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் நாளைக்கு நம்ம மனு கொடுக்கலாம் கலெக்டர் ஆஃபீஸை போயிட்டு அப்படின்னாங்க. இதேபோல் தன்னுடைய தாய் மற்றும் தந்தையை மூளைச்சலவை செய்து ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளில் பேச வைத்துள்ளதாக அபர்ணா கூறியுள்ளார். மேலும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் தான் ஈஷாவின் பக்தை மட்டுமே எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், இந்த புகாரால் தன்னுடைய வேலை மற்றும் வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு சோல் கேர்டேக்கராக இருந்து நான் நீங்கள் இருந்து அவங்க கூடயே இருந்து நான் பார்த்துட்ருக்கேன். யாருமே இல்லாத சமயத்தில் இவங்க வயசான அம்மா அப்பா இவங்க ஒரு உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் ஒருத்தரை எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலையில் இவங்க இல்லை. அந்த சமயத்தில் இவங்க உங்கள் பொண்ணு உங்களை விட்டு போயிடுவா, உங்கள் பொண்ணு உங்களை விட்டு போயிடுவா, நீங்கள் மனு கொடுக்க வாங்க, மீடியா கிட்ட வாங்கன்னு சொல்லவே இல்லையே, மனு கொடுக்க வாங்கன்னு ப்ரெஷர் பண்ணி அவங்க பயப்பட வச்சு பயத்தில் அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க சார்.